ஆயுத எழுத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அதிரடி அரசியலுக்கு பேர் போன தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு EVKS இளங்கோவன் ராஜினாமா செய்திருக்கிறார். தமிழக காங்கிரஸ் திமுகவோடு சேர்ந்து கூட்டணி வைத்து போட்டியிட்டது. 41 தொகுதிகளில் போட்டியிட்டது. 8 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த ஒரு வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று திரு EVKS இளங்கோவன் தார்மீக அடிப்படையில் ராஜினாமா செய்திருக்கிறதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 7-8 நாட்களுக்கு முன்பே இந்த ஒரு ராஜினாமா கடிதம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அது இன்றுதான் ஊடகங்களில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டதா, பல்வேறு தலைவர்கள் பல்வேறு கோஷ்டியினர் அவருக்கு எதிராக இந்த ஒரு எலெக்ஷன் வெர்டிக்டும் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இதை காரணமாக வைத்து நெருக்கடி கொடுத்ததாக பல்வேறு செய்திகளும் வந்து கொண்டிருந்தன. அவர் ராஜினாமா செய்தாலும் கூட தலைமை ராஜினாமா செய்ய சொன்னது என்பது போன்ற செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன. அவையெல்லாம் உறுதி செய்யாத ஒரு தகவல் தான். இல்லை அவராகவே தார்மீக முடிவெடுத்து ராஜினாமா செய்தார் என்றும் விளக்கப்படுகிறது. நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கிறதா அவருக்கு? அவருடைய ராஜினாமா தார்மீக ரீதியிலானதா? இன்னும் பல கேள்விகள் எழுப்புகின்றன. ஒரு உயிரோட்டத்தோடு கடந்த 1.5 ஆண்டுகள்ல காங்கிரஸ் கட்சியை வைத்துக் கொண்டிருந்தார் அப்படிங்கிறது அவருடைய ஒரு பிளஸ் பாயிண்டாக பார்க்கப்பட்டது. அதுவும் தமிழ் மாநில காங்கிரஸ் பிரிந்த ஒரு சூழ்நிலையில ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அவர் தமிழக காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில அவர் உயிரோட்டத்தோடு வைத்துக் கொண்டிருந்தார் அப்படின்னு அவர் மீது விமர்சனம், ஒரு பாராட்டெல்லாம் இருந்த ஒரு சூழ்நிலையில ஒரு தேர்தல் முடிவு காரணமாக அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். இது பல கேள்விகளை எழுப்புகிறது அரசியல் ரீதியாக. திரு ரவீந்திரன் துரைசுவாமி அரசியல் ஆர்வலர் மற்றும் திரு திருச்சி வேலுசாமி காங்கிரஸ் கட்சியோட திரு திருச்சி வேலுசாமி அவர்களும் இணைகிறார்கள். இருவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இது குறித்து காலையில திரு திருச்சி வேலுசாமி கிட்ட நம்ம கேள்வி எழுப்பிய போது இது நெருக்கடி காரணமா, இது போன்ற முந்தைய ராஜினாமாக்கள்லாம் மேலிடம் சொல்லி நடந்தது அப்படிங்கறதுதான் காட்டப்பட்டது. அது போன்று மேலிடம் சொல்லி ஒரு நெருக்கடியின் அடிப்படையில நடந்த ஒரு ராஜினாமாவா அப்படின்னு கேட்கும்பொழுது அதற்கான அவசியம் இல்லை. ஒருவேளை அவர் மேல மேலிடத்துக்கு அதிருப்தி இருக்குமானால் அவரை நீக்கி இருக்கலாம். இன்னாருக்கு பதிலாக இன்னார் தலைவராக செயல்படுவார் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கலாம். ஏன் நீங்க அவர் தார்மீகமாக ராஜினாமா செய்தார்னு பார்க்க கூடாது அப்படின்னா இந்த ராஜினாமாவை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? ஒரு மேலிட தரப்புல ஒரு நெருக்கடியின் அடிப்படையில் ஏற்பட்ட ஒரு ராஜினாமாவா, இல்ல அவர் சொல்வது போல ஒரு தார்மீக ராஜினாமாவா? அதாவது 6வது இடத்துல மக்களவை தேர்தலுக்கு பிறகு 6வது இடத்துல இருந்தது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, காங்கிரஸ் கட்சி. என்ன சொல்ல போனா அதிமுக, திமுக, தேமுதிக, பாஜக, பாமக இந்த 5 கட்சிகளுக்கு பிறகு ஒரு 6வது கட்சியாக தான் இருந்தது. மக்களவையிலும் அங்கு அதுக்கு பிரதித்துவமும் கிடையாது. ஆக அந்த சூழ்நிலையில் கூட இளங்கோவன் தனிச்சு இந்த கட்சி நின்னா கூட நான் போட்டி போடுவேன்னு டிக்ளேர் பண்ணி நின்ன ஒரு தலைவர். நிறைய பெரிய தலைவர்கள் போட்டியிடாத ஒரு போட்டியிடல. அந்த குருஷியலான காலகட்டத்தில் கட்சியை மற்றவங்க கைவிட்ட போது இவர் நின்ன ஒரு தலைவர் தான். திரும்ப வாசன் வெளியேறாரு. வாசன் வெளியேறும் போது எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா காங்கிரஸோட தமாக தான் பெருசா இருக்குங்கிற ஒரு பார்வை எல்லார் பக்கத்தில் இருந்து, அப்போ இளங்கோவன் உள்ள புகுந்து கடுமையா மாநில தலைவர் ஆகிறாரு. கடுமையா அரசியல் பண்ணி அந்த கட்சியை இன்னைக்கு 3வது இடத்துல தமிழ்நாட்டில் கொண்டு நிறுத்தது காரணம் இளங்கோவனோட வீகமும் துணிச்சலும் அவரோட அரசியல் அனுபவம் தான் காரணம். அந்த அளவுக்கு இன்னைக்கு அதிமுக, திமுக, அடுத்து காங்கிரஸ் 6% வாக்குகளும் 8 சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த கட்சி பெற்றிருக்கு. மற்ற கட்சிகள் மாநில கட்சி அந்தஸ்து கூட இங்க உள்ள எல்லா மாநில கட்சி அந்தஸ்தும் இழந்துட்டு. ஆக நீங்க தேமுதிக தான் 3வது இடம் என்கிற ஒரு சூழலை மாற்றி அந்த இடத்துக்கு இன்னைக்கு காங்கிரஸ் கொண்டு வந்திருக்காருன்னா இளங்கோவனோட ஒரு அரசியல் ராஜினாமாங்கிறது இங்க காங்கிரஸ் கட்சி ஒரு கட்டத்தில் முழுக்க டெல்லிக்கு படையெடுக்கக்கூடியவங்களும், டெல்லிக்கு லெட்டர் எழுதக்கூடியவங்களும், ஃபேக்ஸ் அடிக்கக்கூடியவங்களும், மெயில் போடக்கூடியவங்களோட கட்சியாட்டு இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க முழுக்க சந்தர்ப்பவாதிகள். எல்லா கட்சியிலுமே சந்தர்ப்பவாதிகள் இருப்பாங்க. இந்த கட்சியில சந்தர்ப்பவாதிகள் ரொம்ப அதிகம். ஆக அவங்க என்ன ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா இளங்கோவன் செய்த இந்த சாதனையை ரெப்ரசென்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ரெப்ரசென்ட் பண்றது என்ன பண்ணுவாங்கன்னா 41 இடம் வாங்கணும், 8 இடம் தான் ஜெயித்து. திமுக தெரியாதா? ஒரு 100 இடத்துல இருந்து 8 இடமா இருந்தா சொல்லலாம். ஆனா ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்து இல்ல 5ல இருந்து 8 கூட அதிகம். ஒரு நிச்சயமா அதிகம் 5ல இருந்து 8ங்கிறது கூட நான் பார்க்கல. நான் மக்களவை தேர்தலில் தமாக விட இந்த கட்சி பெரிய கட்சியாட்டு காட்டினதே ஒரு நான் பாக்குறேன். என்னோட ஒரு பார்வை அதான் தான் இருக்குது. அப்போ எல்லாருமே தலைவர் பதவிக்கு இன்னைக்கு 25 காங்கிரஸ்காரங்க போட்டி போடுவாங்க. எங்க அண்ணன் போட்டி போடுறாருன்னு எனக்கு தெரியல. ஒரு 25 காங்கிரஸ்காரங்க இன்னைக்கு போட்டி போடுவாங்க. அவங்க எல்லாருமே தான் சொல்லுவாங்க,
41 சீட்டு வாங்கி 8 தான் ஜெயித்துட்டாரு. நம்ம ஒரு 8-10 சீட்டு திமுக நாளைக்கு வாங்கலாம். குற்றச்சாட்டுகள் முன்பு பகிரங்கமாக வைக்கப்பட்டது, ஊடகங்கள்ல வைக்கப்பட்டது. அதுக்கு ரியாக்ட் பண்ணாத தலைமை இதுக்கே ரியாக்ட். அதுக்கு தார்மீக அடிப்படையில் அவர் ராஜினாமாங்கிறத கொடுத்திருக்கிறார். மேலிடம் என்ன முடிவெடுக்குது, அடுத்தாப்புல அவங்க முதல்ல இவரோட ராஜினாமா ஏற்றுக்கிட்டாங்களா? சரி, ஏற்றுக்கிட்டாங்கன்னே வைங்க. ஏற்றுக்கிட்டாலும் கான்சென்சஸா இவருக்கு எதிரான புகார் சொல்லக்கூடியவங்க எல்லாம் யார காமனா தேர்ந்தெடுக்க போறாங்க எல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே தங்கபால் ரிசைன் பண்ண பிறகு அடுத்த தலைவரை ஞானதேசனை தேர்ந்தெடுக்க அவங்க ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு. இப்போ சில டைம்ல மாத்தணும்னு முடிவெடுத்தாலும் கூட அடுத்தால யார போடுறதுங்கிறதுல மாத்தணும்னு ஒரு 20 பேர் தங்களை தலைவர் போஸ்ட் தப்பு இல்ல. அந்த கட்சி நீங்க அதிமுக சொல்லுவாங்கல்ல, யார் வேணாலும் எம்எல்ஏ ஆகிற ஒரு இது சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி காங்கிரசுக்கு இந்த தன்மை இருக்குது. ஒரு பாசிட்டிவா கூட எடுத்துக்கங்க. திரு திருச்சி வேலுசாமி அவர்கள்ட்ட கேட்கிற முறையை வைத்த விமர்சனத்துக்கு பதில் சொல்ல விரும்புவார். அதை தாண்டிய கேள்வி, இதற்கான அவசியம் ஏன் எழுது அப்படின்னு கேட்கிறேன். அவர்கிட்ட கேட்ட கேள்விதான். நீங்க ஒரு 100 சீட்டு தமிழ்நாட்டில் வச்சிருந்தீங்க, ஒரு 50 சீட்டு வச்சிருந்தீங்க, 58 குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம இதற்கான அவசியம் தார்மீகம் எல்லாம் எழலாம். ஆனா அவர் சொன்னது போல தமாக பிரிவுக்கு பிறகு அந்த கட்சி ஒரு புதிய கூட்டணியில 25-26 சீட்டு வாங்குது. ஆனா ஒரு பெரிய கூட்டணியில 41 சீட்டு வாங்கி அதுல 8 ஜெயிக்குது. இது 8 கூட 2011 வாங்கின 5 விட அதிகம். சோ அப்படி இருக்கும்போது இந்த ராஜினாமாவுக்கான அவசியம் எங்கிருந்து வருது? அவர் சொல்ற அந்த ஆங்கிள் வலுப்புறது இல்லையா? பல தலைவர்கள் கோரி, இல்லாட்டி இந்த பல கோஷ்டிகள் இந்த கோரிக்கையை வைத்து அதனால் வந்திருக்கக்கூடிய அரசியல் விளைவு அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் வலுப்புறது இல்லையா? அது பல கோஷ்டிகள் பல தலைவர்கள் எல்லாம் போய் அங்க அழுத்தம் கொடுத்தாங்க என்றெல்லாம் அவர் சொல்றாரு. நான் அவருக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கு சொல்ல விரும்புவது, இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால இந்த தலைவர்கள் இன்னும் பல பேர் பெரிய அளவுக்கு போய் டெல்லியில சொல்லுகிற போது கூட அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை நண்பர் இளங்கோவன் அவர்களுக்கு முழுமையான சுதந்திரம் கொடுத்து நீங்கள் செயல்படுங்கள் தான் சொன்னாங்க. அவர் இளங்கோவன் அவருடைய செயல்பாடுகளை யாரும் மறக்க முடியாது. 2 முறை ஒரு மாநில தலைவராக இருந்திருக்கிறார். அந்த 2000 வருகிற போதும் அப்பவும் காங்கிரஸ் கட்சியில் ஒரு நெருக்கடியான காலகட்டம். அதே போல இப்பொழுது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் வருகிற போதும் ஒரு நெருக்கடியான காலகட்டம். அந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்ல இவர் வெற்றிகரமாக செயல்பட்டார் என்பதில் மாற்று கருத்து இல்ல. முழுமையான எல்லாமே நல்லது இல்ல, எல்லாருடைய செயல்பாடுகளையும் சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அவர் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை காங்கிரஸ் கட்சியில் தலைவரை மாற்றுவது என்பது இயல்பு. அப்படி ஒரு இயல்பான ஒரு சூழ்நிலை இப்ப வரப்போகுது. அந்த காலகட்டத்தில் அவரே தன்னுடைய இந்த தேர்தல் முடிவுக்கு பின்னால அடுத்தவர்களுக்கு வழிவிட்டு ராஜினாமா செய்திருக்கிறார். அப்படித்தான் நான் எடுத்துக்க விரும்புறேன். எப்படியும் மாற்றம் நிகழ போது அதை பிரியம் பண்ணி ஒரு ராஜினாமா இல்ல. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எப்படி தலைவர் மாறுறது காங்கிரஸ் கட்சியில் வழக்கமான ஒன்று தானே, நடைமுறையா சட்டமா. அதைத்தான் பிஜேபியுடைய திரிலாகனேசன் சொல்றார். எங்க கட்சியிலனா தெரியும் இன்னார் தலைவரானார், இவ்வளவு ஆண்டுகள் நீடிப்பார், அவருடைய மேண்டேட் 3 வருஷத்துக்கு அப்படின்னு. காங்கிரஸ் கட்சியில தான் எவ்வளவு வருஷம் ஒருத்தர் தலைவரா இருப்பார்னு யாருக்கும் தெரியாது. அப்படின்னு தமிழிசை முதல்ல தலைவரா வரும்போது எப்படி வந்தாங்க அதை அவர் சொல்லுவாரா? ஏன்னா பொன் ராதாகிருஷ்ணன் அமைச்சரானாரோ அதனால வந்தாங்க. அப்ப பொன் ராதாகிருஷ்ணன் அமைச்சரா இருந்தா இருக்க கூடாது இருக்கா? அப்படின்னு அவங்க சட்டத்துல இருக்கு, அவங்க கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. சட்டம் என்ன சட்டங்க இருக்கு? ராணுவ தளபதியா இருந்தவரை வெளியே வந்த உடனே அவர் எம்பி ஆக்கி மந்திரி ஆகிற சட்டம் வச்சிருக்காங்களா? ராணுவ தளபதி அமைச்சர், முன்னாள் ராணுவ தளபதி அமைச்சராக கூடாது அப்படின்னு சட்டம் இல்ல. அவங்க சட்டத்துல தான் வச்சிருக்காங்க. கட்சியில இத்தனை வருஷம் இருந்தாதான், இந்த கட்சியில உழைச்சாதான், அதுக்கு தான் அவங்களுக்கு தான் நாங்க இடம் கொடுப்போம் சொல்றாங்கல்ல. அவர் இது கொடுத்தாரா? சட்டம் எழுதப்பட்ட சட்டம் இருக்கு. எங்க கட்சி சட்டத்தை பத்தி பாவம் இளங்கணேசன் பேச வேணாம். அவர் கட்சி சட்டத்தை அவர் ஒழுங்கா ஃபாலோ பண்ணாலே போதும். எங்கள் கட்சியில இது ஒன்றும் பெரிய பிரச்சனை அல்ல. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய தலைவர் வருவார். அப்படி வருகிற தலைவருக்கு வழிவிடுகின்றவர்களை இவரே ராஜினாமா செய்திருக்கிறார். இதை பெருந்தன்மையா பார்க்காம இதே அவரு அதை இளங்கணேசன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு எனக்கு புரியல. ரைட். இந்த தருணத்துல ஒரு சிறிய இடைவேளைக்கான தருணம் வருகிறது. உட்கட்சி பிரச்சனைகள் காரணமாக இருக்கிறதா? இந்த ராஜினாமா இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஏற்கப்படுமா, இல்ல நிராகரிக்கப்பட்டு திரு இளங்கோவனே தொடர்வதற்கான சூழ்நிலையும் கூட ஏற்படுமா? இளங்கோவன் ராஜினாமா தார்மீகமா நெருக்கடியா என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில வாழ்த்து வருகின்றோம். நான் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, why don't we give benefit of doubt? ஒருவேளை தார்மீக ரீதியா ராஜினாமா செய்து, இல்ல ஒருவேளை பலர் குற்றச்சாட்டு வைத்து அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில ராஜினாமா செய்து, ஒருவேளை தலைமை ராஜினாமாவை ஏற்கப்படாமல் இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதா? இல்ல கோயிங் பை ட்ராக் ரெக்கார்ட்ஸ் இட்ஸ் வெரி கிளியர் ஹி இஸ் எக்ஸிட்டிங் அப்படின்னு? இல்ல, கொஞ்சம் எக்ஸிட்டிங்கும் இதனால கூட இட் வில் டேக் டைம். நீங்க என்னதான் இருந்தாலும் கூட தமிழ்நாடு காங்கிரஸ்ங்கிறது ஒரு சின்ன சர்க்கிள் தான். அது
ஒரு காலத்துல 47% வாக்கு பலமுள்ள ஒரு மிகப்பெரிய சர்க்கிளா இருந்தது கால வெள்ளத்துல அப்படி குறைஞ்சு மிக ஒரு 5-6% ஓட்டோட ஒரு சின்ன சர்க்கிள். அந்த சர்க்கிள்ல இளங்கோவனுக்கு ஆதரவாளர்கள் இங்க அதிகம். என்னைக்கு வாசன் போனாப்லயோ மீதி இருக்கவங்கள இப்ப இளங்கோ இருக்காருல்ல, இவரோட ஆதரவாளர்கள் இங்க அதிகம் இருக்கதான் செய்யறாங்க. இல்ல தமாக பிரியும் போதும் கூட இதுல மிகப்பெரிய தமிழக காங்கிரஸிலே மிகப்பெரிய தமாகவுடைய பிரிவு தான் வாசனுடைய ஆதரவாளர்கள் தான். நீங்க அந்த நிலை மாறியது இல்லையா? அது நிச்சயமாக. நான் அதுல ரெண்டு விதமா பாக்குறேன். ஒன்னு அந்த அமைப்புக்குள்ள இருந்து ஃபைட் பண்றது வேற, அமைப்பை விட்டு வெளியே போறது வேற. அமைப்புக்குள்ள இருக்கிறது வரை வாசனுக்கு ஆதரவாளர்கள் தான் அதிகம். வாசன் வெர்சஸ் அதர்ஸ் தான் அங்க இருந்தது. அந்த கட்டத்துல வாசன் தமாகல இருந்து பிரியும் போது பலர் என்ன நினைச்சாங்க, வாசன் வாசனுடைய நெருக்கமானவரா ஈவி.கே. செல்வம் ஒரு தனி கோஷ்டி. அதேதான் அமைப்பை விட்டு வெளியே போகும்போது இளங்கோவன் வாசன் கூட போகாத ஒரு சூழ்நிலை அமைப்புக்குள்ள இருக்கிறார். இன்னைக்கு இந்த அமைப்புக்குள்ள இந்த சர்க்கிளுக்குள்ள வேற யாரை விடவும் அதிக அளவு ஆதரவாளர்களும் தொண்டர்கள் பலமும் மற்ற பிரமுகர்கள் பலமும் ஈவி.கே. செல்வம் தான் இருக்குது. அப்ப இந்த அரசியல் எப்படி போகும்னா, அன்னைக்கு வாசன் இருக்கும்போது எப்பவுமே இருக்கக்கூடிய நிலைமை இல்லாட்டி இந்த 2 வருஷத்துல உருவானது, இப்ப உருவானது ரொம்ப குருஷியல் பீரியட்ல கையில எடுத்து அவர் உருவாக்குனது. இன்னைக்கு கூட அந்த 7 மாவட்ட தலைவர்கள் அவர் நீக்கி இருக்கிறார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அதை ஏஐசிசி அக்செப்ட் பண்ணிட்டாங்களே. இப்போ இல்ல இதுல விசாரிக்கும் பொழுது கன்னியாகுமரியில இருக்க இந்த நீக்கம் எல்லாம் எதற்காக அங்க ஒரு வென்ற மாவட்டம் அங்கேயே நீக்கம் அப்படிங்கிற கேள்வி கூட அங்க இருந்தது அவரோட ஆதரவாளர் கர்நாடக பாளையங்கிறது ஒரு ஆதரவாளர் தான் நினைக்கிறேன். பட் அவர் இல்ல அப்படின்னு புரிதல். அதாவது எதற்காக கன்னியாகுமரியில மாவட்ட நீக்கம் அவர் எம்எல்ஏ டிக்கெட்டுக்கு எதிர்பார்த்தார். என் நண்பர் தான் அவரு. இவங்களோட ரீடிங் என்னன்னா, அவரு கட்சிக்கு சரியா ஒர்க் பண்ணலங்கிற அடிப்படையில் அவர் பண்ணிருக்கலாம். இப்ப ராதாகிருஷ்ணன் ஒரு தடவை அந்த மாவட்டத்துல வெற்றி கிடைச்சிருக்கிறது 100%. அதே மாதிரி இங்க திருநெல்வேலி மாவட்டத்திலும் இருந்த காமராஜ்ங்கிற அவரோட ஆதரவாளர் தான் சொல்லப்படுறது. நம்ம அது பேச முடியாது. அவரை கூட மாத்திட்டு பழனி நாடார்னு ஒருத்தர போட்டிருக்காரு. இந்த மாதிரி அவர் நீக்கப்பட்டவங்கள ஒரு சிதம்பரத்துக்கு ஆதரவாளர் ஒருத்தரும் மணிசங்கர ஆதரவாளர் ஒருத்தரும் தவிர மீது இவருக்கு நெருக்கமானவங்க தான் சொல்றாங்க. திருச்சி வேலுசாமி அவர்கள்ட்ட கேட்க வரும்போது தார்மீகம் அப்படின்னா, தார்மீக அடிப்படையில இந்த ஒரு தேர்தல் முடிவுகள் 41 சீட்டு பெற்று 8 சீட்டு கிடைச்சதுனால வென்றதுனால தார்மீக முடிவு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல தார்மீக ராஜினாமா சரி அப்படின்னா, ஒரு தொடர்ந்து நாட்டை ஆண்ட காங்கிரஸ் கட்சி 44 சீட்டு பெற்ற போது சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ ராஜினாமா செய்யலையே, அப்ப எழாத தார்மீகம் இங்கேயும் எழுது. நான் சொல்ல, அவர் தான் சொல்றாரு. ராஜினாமா செய்கிறவர் தார்மீக அடிப்படையில ராஜினாமா பண்றேன்னு சொல்றாரு. இதுக்கு நான் எப்படி ஏன் தார்மீகமா தமிழ்நாடு காங்கிரஸ் கருத்தா இருக்கு. பல முரண்பாடுகள். பிறந்த தம்பி கூட சொன்னாரு, இதுல மத்திய அகில இந்திய காங்கிரஸ் கட்சி ஒத்துக்கொண்டதா இல்லையா, அதெல்லாம் வேற உள்கட்சியில இருக்கிற வாரம். இந்த 100% வெற்றி பெற்ற கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க அந்த மாவட்ட தலைவரை ஏன் நீக்கினார், அதற்கான காரணத்தை இவர் இளங்கோவன் சொல்லல, யாருக்கும் தெரியாது. அது வேற விஷயம். இந்த தேர்தலில் நல்லது நடந்திருக்கு, கெடுதலும் நடந்திருக்கு. ஆனா இவர் சொல்வதை போல காங்கிரஸ் கட்சி என்பது மற்ற அரசியல் கட்சிகளை போல அல்ல. இது வெறும் அரசியல் கட்சியாக இருந்தாலும் இந்த மண்ணோடும் மக்களோடும் இரண்டரை கலந்த ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடு. இந்த கட்சியில் இருப்பதால் தான் எல்லாருக்கும் மரியாதையுடைய, இந்த கட்சியை விட்டு வெளியே போனா யாருக்கும் மரியாதை வந்ததா வரலாறு இல்லை. ஆனா இடைக்காலத்துல சில பேர் இருந்தாலும் அதுக்கப்புறம் கடையை மூடிட்டு வரதான் சொல்றாரு. வாசனுக்கு பெரிய செல்வாக்கு இருந்தது, வெளியில போன அப்புறம் இந்த செல்வாக்கு கட்சிக்கு தான் மரியாதை, கட்சியில் இருப்பதால் தான் மரியாதை. ஆனா அவருடைய ஆதரவாளர்கள் தான் அதிகம் இப்ப இருக்கக்கூடிய கம்போசிஷன்ல. எங்க இப்ப இளங்கோவன் தலைவராக அறிவிக்கப்பட்ட போது அவருக்கு என்ன ஒரு 90% ஆதரவாளர் தாங்க இல்ல. அவருடைய உழைப்பை மதிக்கிறோம், அவருடைய பண்ண காரியங்களை மதிக்கிறோம். அதற்காக அவருக்கு பின்னால இவர் தான் தலைவராக இருக்கணும் காங்கிரஸ் கட்சி முழுக்க அவருக்கு பின்னால இருக்கிறது என்பதல்ல பொருள். காங்கிரஸ் கட்சியில் யாரை தலைவராக போட்டாலும் அவரை ஏற்றுக்கொண்டு செயல்படுவதற்கு தயாரா இருக்கிறவன் தான் உண்மையான காங்கிரஸ்காரனா, நேர்மையான காங்கிரஸ்காரனா இருக்க முடியும். தனிப்பட்ட யாருக்காகவும் இந்த கட்சியில யாரும் இல்ல. கோஷ்டிகள் ஏன் இருக்குன்னு சொன்னா, மற்ற கட்சி அடிமை கூடாரத்திலையும் திருட்டு கூட்டத்தில் கொள்ளை கூட்டத்தில் மட்டும்தான் கோஷ்டி இருக்காது. காங்கிரஸ் கட்சி சுதந்திரமான சிந்தனை உள்ள கட்சி, தங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக சொல்லுவார்கள். அதன் முடிவெடுப்பது டெல்லியில் இருக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சி. இப்ப இவர் ராஜினாமா செய்திருக்கிறார். அடுத்து இவரே நீடிக்க சொன்னாலும் நாங்க வேலை செய்வோம். இவரை மாற்றி வேறொரு தலைவரை போட்டாலும் அவருக்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பை தருவோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. காங்கிரஸ் நிச்சயமாக யார் தலைவராக வந்தாலும் மேன்மேலும் அது பலம் பெறும். அதுல சந்தேகப்பட வேண்டிய அவசியம்.
திரு ஜி.கே. வாசன் கட்சியை விட்டு விலகி ஒரு புது கட்சி ஆரம்பிக்கும் போது, தமாக ஆரம்பிக்கும் போது, இல்ல பெரும் பிரிவு போச்சு அதனால காங்கிரஸ் பலவீனம் அடையும் அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய புரிதலாக இருந்தது, இல்ல ஒரு கணிப்பாக இருந்தது. ஆனால் அதுக்கு மாறான ஒரு நிலவரம் தான் இப்பொழுது பார்த்திருக்கோம். தமாகவோட அட்லீஸ்ட் காங்கிரஸ் நீங்கள் சொன்னது போல ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக இந்த சட்டமன்ற தேர்தல் இருந்திருக்கிறது. சோ லீடர்ஸ் ஆர் இம்மெட்டீரியல், என்ன வேணாலும் மாறலாம், இன்னும் கூட வலுப்பெறலாம், ஒருவேளை வேற தலைவர் வந்தாலும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா? இல்ல திரு ஈ.வி.கே. சிலோங்கோவன் உயிரோட்டமாக காங்கிரஸ் ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும்போது ஒரு இவ்வளவு உயிரோட்டமாக 2 ஆண்டுகள் வைத்திருந்தார், அது நீடிப்பது சந்தேகம் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வரலாம். இளங்கோவனை தவிர இன்னொருத்தர் எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்க தலைவர்ல இன்னொருத்தர் இருந்தாங்கன்னா இந்த மாறிய சூழ்நிலையில வந்து அவர் எவ்வளவுக்கு எஃபெக்டிவா செயல்படுத்த முடியும் சந்தேகம் தான். மற்றபடி நான் இந்த கருத்து சொல்லல. இளங்கோவன் வந்து காங்கிரஸ் வட்டத்துக்குள்ள தான் இருப்பார், அதை தாண்டி போக வாய்ப்பில்லை. ஏற்கனவே இதுக்குள்ள இருந்து மந்திரி பதவி தலைவர் பதவியை விட்டு திரும்ப மந்திரியாகி அப்புறம் திரும்ப தலைவரான வரலாறுலாம் அவருக்கு இருக்குது. சோ அவரோட அரசியல் இன்னிங்ஸ் வந்து காங்கிரஸுக்குள்ள தான் நடக்கும். நான் அந்த காங்கிரஸுக்குள்ள அவருக்கு ஆதரவு வளைவு ஜாஸ்தி இருக்கு, மற்றவங்களோட எஃபெக்டிவா ஒரு போல்டான தலைவர். நானே ஒரு சந்திக்கும் போது சொன்னேன், நீங்க வந்து ஒரு சிங்க மாதிரி செயல்படுறீங்கிற மாதிரி அவர் பாராட்டு தான் செய்யறேன். அந்த அளவுக்கு ஒரு போல்டான தலைவர், அப்படி ஒரு தலைவரை காங்கிரஸுக்குள்ள இந்த பரபரப்பாக வைத்துக் கொண்டிருந்தாரோ அந்த அளவுக்கு சர்ச்சையும் காங்கிரஸ் கட்சியை நிச்சயமா அவரோட வார்த்தைகள் வந்து எடுத்தெறிஞ்சு மற்றவங்களை பேசுறது, முதல்வர் விமர்சிக்கிறது, தமிழிசை வந்து அதெல்லாம் வந்து மிக விமர்சனத்துக்கு உள்ளாகியது. அது வந்து அவரோட இயல்பாட்டை அவரோட அது ஒரு மைனஸ் தான். எந்த அளவுக்கு துணிச்சலாக அவங்க வந்து காங்கிரஸ் வென்றிருக்கக்கூடிய 41 பெற்று 8 வென்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அதுல பெரும் பகுதி வந்து கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அது வந்து யார் தலைவராக இருந்தாலும் ரொம்ப கணிசமா இருக்கும்போது ஒரு லார்ஜ் பார்ட் ஆஃப் தி கிரெடிட் திரு இளங்கோவனுக்கு மட்டுமே கொடுத்தாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை திமுக வந்து 4வது இடம் போன திமுகவே இன்னைக்கு 3 இடம் வெற்றி பெறதுக்கு காங்கிரஸ் தான் காரணம். அது சோனியாவுக்குள்ள செல்வாக்கு. அப்படி இருக்கும்போது 8ல பெற்ற வெற்றிக்கும் கூட இந்த ஒரு சூழ்நிலைக்கும் கூட திரு இளங்கோவன பெரிய கிரெடிட். இளங்கோவன் கிரெடிட் என்னன்னா ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார், ஒரு ஆன்டி ஏடிஎம்கேங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். ஏன்னா ஏடிஎம்கேக்கும் காங்கிரஸுக்குள்ள உறவு வந்து ரொம்ப நீண்ட தூரத்துக்கு போன சூழ்நிலையில அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஒரு திமுக ஒரு கூட்டணிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்து சூழல் விஜயகாந்த் வந்து கூட்டணிக்கு வராதனால காங்கிரஸ் 41 சீட்டு கிடைக்கிறது ஒரு சூழல் அமையுது. ஆக அந்த கூட்டணி அரசியல் தான் காங்கிரஸ் காப்பாற்றும் அந்த ஒரு நிலைப்பாடு தான் இதுல இளங்கோவன். இறுதியான கருத்து திரு திருச்சி வேலுசாமி அவர்கள்ட்ட வெளிப்படையாவே சில விஷயங்களை பார்த்தோம். இன்னாருக்கு வந்து சீட்டு கொடுத்தது கொடுக்காதது இவையெல்லாம் சர்ச்சையாச்சு. சிலர் வெளியில வந்து பகிரங்கமாவே பேட்டியும் கருத்தும் வெளிப்படுத்தினாங்க. இந்த ஒரு சீட்டு கொடுத்தது, ஒரு வின்னபிள் கேண்டிடேட்ஸ் நான் வின்னபிள் கேண்டிடேட்ஸ் கொடுத்தீங்க, இது போன்ற சர்ச்சைகள் குற்றச்சாட்டுகள் இதற்கு காரணம் நினைக்கிறீங்களா? அது சில காரணங்கள் இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னா சொல்ல முடியாது. நான் அது அவரிடமே நான் விவாதித்திருக்கிறேன், விவாதிக்காமல இல்ல. உதாரணத்துக்கு நான் வந்து அந்த தொகுதியுடைய பெயரை சொல்ல விரும்பாவிட்டாலும் கூட 1952 முதல் தேர்தல் சுதந்திர இந்தியாவில் நடந்தது. 13 சட்டமன்ற தேர்தல் நடக்கிற போதும் அதில் ஒரு முறை கூட வெற்றி பெறாத ஒரு சட்டமன்ற தொகுதியை இவர் போராடி திமுக வாங்கினார். நான் அவரிடம் கேட்டேன், இது வந்து ஒரு தடவை கூட காங்கிரஸை ஜெயிக்காத இந்த தொகுதியை வாங்குறீங்க, இது புத்திசாலித்தனமா தெரியலையே, அவர்களாக தள்ளி விட்டு அது பரவாயில்ல, ஆனா நீங்க ஏன் இதுக்கு போராடினீங்க, இது சரியா இல்லை என்றெல்லாம் சொன்னேன். அதுக்கு என்ன காரணம் என்னால புரிஞ்சுக்க முடியல. இப்படிப்பட்ட பல காரணங்கள் ஒரு தேர்தல் நடக்கிற போது ஒரு அரசியல் கட்சியில சிலதெல்லாம் வரத்தா செய்யும். 100% ஆதரவு இருக்கிற ஒரு தலைவர் இன்னும் இதுவரை இல்ல, இனிமேல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட முழுமையான சுயநலமே இல்லாத பெரிய தலைவராக இருந்த காமராஜர் கூட பல பேர் இருந்திருக்கிறாங்க. நான் அது குறைபாடே இல்லை என்று சொல்ல மாட்டேன், அவருடைய உழைப்பை மதிக்கிறோம். அவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறார், அதற்காக அடுத்த தலைவர் வரப்போறார். அப்படி வருகிற போது அவரும் தன்னுடைய ஒத்துழைப்பை புதிய தலைவருக்கு தருவார். அவரும் நாங்களும் சேர்ந்தே புதிய தலைவர் மூலமாக காங்கிரஸை பலப்படுத்தும். அடுத்த தலைவர் புதிய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டாரு. நிறைய விஷயத்துக்கு பிரியம் பண்ணது. ஒரு முடிவுக்கும் காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக இந்த ராஜினாமா ஏற்கப்பட்டதா இல்லையா அப்படின்னு அறிவிக்கும் போதுதான் நம்ம வர முடியும். திருச்சி வேலுசாமியோட கருத்துக்கள் சில விஷயங்களை உணர்த்துகின்றன. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, ஆல் இஸ் நாட் வெல் இந்த காங்கிரஸ் அப்படின்னு. திரு இளங்கோவன் திரு ரவீந்திரன் துரைசாமி சொன்னது போல திரு திருச்சி வேலுசாமியும் அக்னாலேஜ் பண்ணது போல உயிரோட்டத்தோடு ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலையில இந்த ஒரு கட்சியுடைய தலைவராகி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு உயிரோட்டத்தோடு வைத்துக் கொண்டிருந்தார். இந்த நிலை இந்த கட்சிக்கு கிடைத்திருக்குன்னா அவருடைய பங்களிப்பு முக்கியமான காரணமா இருந்திருக்கிறது.
சில குற்றச்சாட்டுகளும் கூட வைக்கப்பட்டதாக ஊடகங்கள்ல செய்தி வருகின்றன. இந்த ஒரு ராஜினாமா ஏற்கப்படுமா, அவரே தொடர்வாரா, இல்லை சில நாட்கள் தொடர்வாரா, புதிய தலைவர் உடனடியாக வருவாரா, அது காங்கிரஸ் கட்சிக்கு புத்துயிர் கொடுக்குமா, பிரச்சனைகள் தொடருமா, ஒரு புதிய வடிவம் கிடைக்குமா, இதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள். இளங்கோவன் ராஜினாமா தார்மீகமா நெருக்கடியா அப்படிங்கிற கேள்வி தொடர் கேள்வியாக அதிகாரப்பூர்வமான முடிவு வரும் வரைக்கும் நிலைக்கக்கூடிய ஒரு கேள்வியாகவே தொடரும். இந்த நிகழ்ச்சியில பங்குண்டு விருந்தினர்கள் இருவருக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி, வணக்கம்.